ஊடக லாயங்களில் தெரியாமல் வாடி ஒதுக்கி போன குரலிகளுக்கு மத்தியில் இன்னும் பிடரி சிரிக்கும் கவிக்குதிரை என் நேசரன்பர் கவிஞர் ஜான் தன்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். பாரதியாரை கைது செய்த போது ஆங்கிலேயர்களுக்கு அவர் என்ன பேசுகிறார் என்று தெரியாமல் போனது. அப்போ அவர் கோர்ட்டில் மேலே நிற்கும் போது உன்னுடைய தொழில் என்ன என்று கேட்டபோது நான் பாடல் இயற்றும் கவிஞன் அப்படின்னு சொன்னார். வாட் 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 அப்படின்னா பக்கத்தில் மொழிபெயர்ப்பாளரை கேட்டபோது அவருக்கு எப்படி மொழிபெயர்த்தாரோ ஹீ இஸ் அ லோஃபர் அப்படின்னு எழுதி கொடுத்தார். பாரதியாருக்கே அந்த பெயர் தான் லோஃபர்னு எழுத, அதாவது எதுவும் ஒன்றும் இல்லாமல் ஒரு வானம்பாடியை சுற்றி திரிகிறவர். இது ஒரு சில நூல்களிலே இது போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணும்போது அந்த ரைட்டர் எழுதினதாக சொல்லுகிறார்கள். ஒரு சிலர்கள் இது கோர்ட்டில் நடந்ததாக. எப்படி இருந்தாலும் கவிஞர்களுக்கு இதுதான். ஐயா புதுசாக பைத்தியம் என்று வேற ஒரு பட்டத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நானும் பைத்தியம் நீங்களும் பைத்தியம், அடுத்து பேச வருகிறது ஒரு சின்ன பைத்தியம் என்னுடைய அருமை சகோதரர் ஜான் தன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இந்த கூட்டத்திற்கு பிறகு எந்த கூட்டத்திற்கும் போகப் போவதில்லை. அப்படி ஏதாவது ஒரு கூட்டம் இருந்தாலும் இதைவிட எனக்கு அது முக்கியமில்லை என்ற தகவலோடு எனது உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை என்ன என்று சொன்னால், அவரை நாம் கைத்தட்டி வரவேற்பதும் கைத்தட்டி வாழ்த்துவதும் தான் ஒரு கவிஞனுக்கும் எழுத்தாளனுக்கும் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விஷயம். ஆகவே அப்படி ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் பிரேமையா அவர்கள் 3 எழுத்துன்னாரு. நான் கலைஞர் தொலைக்காட்சியில் இருக்கிறதுனால எங்கேயா திமுக கூட்டத்துக்கு வந்து விட்டோமோ என்ற ஐயம் கூட எனக்கு வந்து விட்டது. சரி, நம்ம 2 எழுத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன். பால் என்பது 2 எழுத்து, அவர் இப்போது இருக்கின்ற ஆயர் பதவி என்பது 3 எழுத்து, நாளை பேராயர் என்ற 4 எழுத்து வரும் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். ரமேஷ் அவர்கள் சொன்னார்கள், நான் பல சத்திரங்களை தேடினேன், இரவலாக இந்த சத்திரத்தை கொடுத்தார் என்று. நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு ஒரு சத்திரம் சரித்திரம் ஆனது. இன்றைக்கு இந்த சத்திரத்தை கொடுத்தவரும் திருச்சபையினுடைய சரித்திரமாக இருக்கக்கூடிய அந்த பேராயத்தினுடைய தலைவருப்புக்கு வர வேண்டும், அதனுடைய தலையெழுத்துக்களை மாற்ற வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அண்ணன் லாரன்ஸ் ஐயா, வியாசர் லாரன்ஸ் அவர்கள் பேசும்போது சொன்னார், என் முகத்தை காட்டவே இல்லைன்னு. அதெல்லாம் ரொம்ப வயசானா காட்டலாம். உங்களுக்கு தான் ஒரு வருஷம் வரும்போது ஒரு வருஷம் குறைஞ்சிட்டுல போகுது. ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகணுவாங்க. இவருக்கு வயது ஒன்று குறைஞ்சிட்டே வருது. ஆகவே உங்களை எப்போ வேணால் எடுக்கலாம், நீங்கள் எப்போவுமே இளமையாகவே இருக்க போகிறீர்கள். அதற்கு பிறகு அடிகளார் பெற்ற என்னுடைய அன்பு கவிஞர் மோகன் அடிகளார் அவர்கள், அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி கடன்பட்டிருக்கிறேன். எனக்கு கவிக்கடல் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்த ஒரு பெருங்கடல் அது. என்னை கிறிஸ்தவ கவி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். ஒரு கல்லறை கவிதை தான் என் வாழ்க்கையை தொடங்கி வைத்தது என்பது அவர் கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஏன்னா கல்லறை கவிதை தான் எல்லாரும் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது நம்முடைய கல்லறை முடிவு என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய கல்லறை தான் தொடக்கது போல அந்த கவிதை தான் நம்முடைய கவிதை வாழ்க்கையை தொடங்கி வைத்திருக்கிறது. உங்களுக்கு நான் என்றுமே நன்றி கடன் பட்டிருப்பேன். அதே போன்று இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அருள், அழகாக சொல்வார்கள், அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகு இல்லை, பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகில்லை. நான் சொல்லுகிறேன், அருள் இல்லாத பட்டிமன்றமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ சாலமன் பாப்பையாக இருக்கக்கூடிய அருள் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான உரையை ஆற்றியிருக்கிறார். அதனால் எப்பவுமே தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. ஆகவே சுருக்கமாக பேசி முடிக்கலாம் என்று இப்படி எல்லாரையும் சொல்லிவிட்டு ஐயரம்மாவை சொல்லணும், அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா? அன்றைக்கு சொன்னார்கள், இந்திரா என்று சொன்னால் அயன் லேடி என்று. இந்த இந்திரா அயன் லேடியாக இருக்கிறார்களோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் லேடியாக பேராயத்தின் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார். இந்திரா இறந்தபோது அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார். ஒரு வீர காவியத்திற்கு 16 முற்றுப்புள்ளிகள் தோட்டாக்களால் என்று எழுதினார்.
சுடும் போது 16 குண்டு பாஞ்சிருக்கு. 16 தோட்டாக்களால் ஒரு வீர காவியத்திற்கு முற்றுப்புள்ளி. ஆனால் உங்களுடைய இந்த பேராயத்தில் காவியம் தொடக்க புள்ளியாக, கால் புள்ளியாக ஐயாவரோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த ரமேஷ் ஐயா அவர்களை சொல்லுகின்ற போது சுரங்கம் என்று சொன்னார் பாஸ்கரதாஸ் ஐயா அவர்கள். நான் சொல்லுகிறேன், அது சுரங்கம் என்றால் நிலக்கரி சுரங்கம் அல்ல, அது ஒரு தங்கச் சுரங்கம். தோண்ட தோண்ட வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தங்கச் சுரங்கமாகத்தான் நான் ரமேஷ் அவர்களை பார்க்கிறேன். ஏன்னா இன்றைக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு எழுத்து என்பதே அதை எழுதுறதே காப்பி அண்ட் பேஸ்ட்டு தான். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே பேஸ்ட் பண்ணிவிட்டு காப்பி குடிப்பான். இப்போலாம் வாட்ஸ்அப்பை பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் காப்பியை குடிக்கிறான். ஆகவே இவனுடைய வாழ்க்கை முறையே மாறி போயிருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாமல் அவருடைய நூலை படிக்கின்ற போது தான் உங்களுக்கு தெரியும். நான் ஏதோ ரமேஷ் அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. ஏன்னா நாங்களாம் உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும் என்பது. அவருடைய புத்தகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த தமிழறிஞர் எழுதக்கூடிய அந்த வார்த்தைகளை பார்க்கலாம். இதுவரை படிக்காத பல சித்தர்களுடைய அந்த கருத்துக்களை அவர் நூலில் பார்க்கலாம். ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு பிரசவத்தை போல அவர் பிரசவிக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். நான் நிறைய முறை போவேன், கிறிஸ்தவ நூலகங்கள்லாம் போகும்போது ரமேஷ் சாருடைய புத்தகம் இருக்குன்னா போனால் இப்போ தான் வேர்ட் ஆஃப் கிரைஸ்டில் அவருடைய துலாபாரம் இருக்கிறது, மக்கள் அவரை சரியாக எடை போட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த படகு பேதுருவின் படகை என்று எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 3 படகு ஞாபகத்திற்கு வருகிறது. 2015 சென்னையில் ஒரு பெரு வெள்ளம் மழை வந்தது. அப்போது ஒரு கல்லூரி மாணவன் கவிதை எழுதினான். இந்த ரியல் எஸ்டேட்டுக்காரங்களை பற்றி கல்லூரி மாணவன் எழுதினான். அவன் என்ன எழுதினான் என்று சொன்னால், பேருந்து நிலையம் வரும் என்று சொன்னீர்கள், பேருந்து நிலையம் வரும் என்று சொன்னீர்கள், ரயில் நிலையம் வரும் என்று சொன்னீர்கள், மருத்துவமனை வரும் என்று சொன்னீர்கள், கடைசி வரை படகு வரும் என்று சொல்லவே இல்லையே என்று எழுதினார் இந்த போட்டில் போய் மீட்டு வருகின்ற போது. ஆகவே இந்த படகு என்பது என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு கவிதையை நான் ரசித்தது. அதே மாதிரி இந்த டைட்டானிக் என்ற திரைப்படத்தை நான் பார்க்கின்ற போது இவ்வளவு பெரிய கப்பலா என்று நான் வியந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே அவ்வளவு பெரிய கப்பல் விபத்தில் மாட்டுகின்ற போது ஒரு சிறிய படகுதான் அதை காப்பாற்றுகிறது என்பது படகினுடைய முக்கியத்துவத்தை நான் அறிந்து கொண்டேன். ஒரு நண்பர் கவிதை எழுதினார், படகினுடைய துடுப்பு பெருங்கடலை அசைக்கிறது என்று எழுதினார். படகினுடைய துடுப்பு பெருங்கடலை அசைக்கிறது என்று எழுதினார். நான் சொல்லுகிறேன், ரமேஷ் அவர்களுடைய இந்த படகு இலக்கிய கடலை அசைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஏனென்று சொன்னால் இவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த படகை பற்றி இயேசு அந்த கடலில் நடந்து போன அந்த படகு இது, அதை சற்றே தள்ளி வையுங்கள் என்று சொன்னாரே அந்த படகுதான் இது என்று ஒவ்வொருவருக்கும் மிக மிக அழகாக இந்த நூல் முழுவதுமே எழுதியிருப்பது என்பது படகை நாம் நேசிக்க தொடங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை கூட எனக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ இலக்கிய உலகில் கவிஞர்களை நாம் எப்படி கொண்டாடுகிறோம், எழுத்தாளர்களை எப்படி கொண்டாடுகிறோம், பேச்சாளர்களை எப்படி கொண்டாடுகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு சமூகத்தில் நான் கலைஞர் டிவிலையோ இல்லை அருள் பிரகாஷ் அவர்கள் சன் டிவிலையோ ரமேஷ் அவர்கள் திரைப்படமோ எடுத்த பிறகுத்தான் நீங்கள் அவர்களை கொண்டாடுகிறீர்களே தவிர, திருச்சபையில் இருக்கக்கூடிய கவிஞர்களை, திருச்சபையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை, திருச்சபையில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை திருச்சபை கொண்டாடுகிறதா என்றால் மிக மிக பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இங்கே 1000 அரசியல் இருக்கிறது. அந்த சின்ன வயசில் நான் ஒரு கதையை கேட்டேன். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பாக்ஸ் செய்து அனுப்புனாங்களாம். நண்டுகளை அடைத்து ஒவ்வொரு ஊரும் அந்தந்த ஊர் பேர் எழுதுனாங்களாம். இந்தியா என்ற அந்த ஊருக்கு மட்டும் அந்த நண்டு பாக்ஸை மூடவே இல்லையா. ஏண்டான்னு கேட்டானா, அது ஒரு நண்டு மேலே போச்சுன்னா இன்னொரு கண்டு பிடிச்சி இழுத்துரும், அதனால் அதை மூடாதீங்க, அது எங்கேயுமே வெளியே போகாது. அப்படி ஒருவர் வளருகின்ற போது இன்னொருவர் இழுக்கின்றது என்பது மிகப்பெரிய இழுக்கு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகிலே ரமேஷ் அவர்களுக்கு இத்தனை கவிஞர்களும் இலக்கிய ஜாம்பாவான்களும் வந்திருக்கிறார் என்று சொன்னால் ரமேஷ் அவர்கள் எவ்வளவு திறமையானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு உள்ளதை உள்ளது என்று சொல்லக்கூடிய மனிதர் ரமேஷ் கோபப்படுவது எனக்கு மிக மிக பிடிக்கும். எது சொன்னாலும் மூஞ்சிக்கு நேராக சொல்லுவார். ஒளிவு மறைவு என்பது அவருடைய கிடையாது, அவருடைய எழுத்திலும் அது கிடையாது. ஆகவே திரைப்படங்கள், ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது மகேந்திரன் திரைப்பட இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் சொல்வார், நல்லா சூப்பராக நடிச்சிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபெயிலியர். அந்த படத்தில் நீங்கள் வாழ்ந்து இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் பாருங்க, அதுதான் நடிப்பு என்று சொல்வார். அவருடைய திரைப்படம் 21 திரைப்படங்கள் இருக்கிறது. நீங்கள் எடுத்து பாருங்கள், யூடியூப்ல ஒரு ஐஓஜி சேனலில் போய் பாருங்க. ஒவ்வொரு திரைப்படங்களும் அந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்திருக்கும்.
இன்னைக்கு கமலஹாசன் எல்லாரும் மிகச்சிறந்த நடிகர் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவரை விட மிகச்சிறந்த நடிகர் சாருஹாசன் அவர்கள், அவருடைய அண்ணன், தேசிய விருது வாங்கியிருக்கிறார், சிறந்த நடிகர். இவர் சொல்லும் போது கை கட்டி நடிக்கிறார் என்று சொன்னால் ரமேஷ் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருக்க வேண்டும் திரையுலகத்தில் அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட கவிஞரை, இப்படிப்பட்ட எழுத்தாளரை, இப்படிப்பட்ட திரைப்பட இயக்குனரை திருச்சபையும் கிறிஸ்தவ உலகம் எப்படி அங்கீகரிக்கிறது? இன்னைக்கு அவர் ஒரு லே பிரீச்சரா இருக்காரு. எத்தனை கூட்டத்தில் போய் அவரை கூப்பிடுறாங்க. அவருக்கு காசு பணம் தேவையில்லை. தான் படித்த கருத்துக்களை சொல்லக்கூடிய மேடைகளை அமைத்து தருகிறார்களா? அவருடைய திரைப்படங்களை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? ஒரு சுப்பு ஆறுமுகன் ஒரு கவிஞருங்க. அவர் காந்தியை பற்றி பாடும்போதெல்லாம் கண்ணீர் விடுவார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா நீங்கள் மற்ற பாட்டு பாடும்போதெல்லாம் அழமாட்டேன்றீங்க, இந்த காந்தியை பற்றி பாடும்போது மட்டும் ஏன் ஐயா அழுகுறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், எதற்காக அழுகிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், நான் காந்தியை பற்றி ஒரு புக்கு போட்டேன் தம்பி, அதை போட்டு ஆன கடனை அந்த பாட்டு பாடும்போது நினச்சிப்பேன், அதை நினச்சி தாண்டா அழுவுறேன் அப்படின்னாரு. ஒரு புத்தகம் போடும்போது எந்த அளவுக்கு அவன் கடனாளி ஆகிறான். ஆனால் ரமேஷ் அவர்கள் இத்தனை புத்தகங்கள், அது விற்குதோ விற்கலையோ, அது படிக்கிறாங்களோ இல்லையோ, அது போய் சேருகிறதோ இல்லையோ, நான் சொல்லுகிறேன், பாரதியை வாழும்போது நாம் யாரும் கவனிக்கவில்லை. பாரதி இறந்த பிறகு கொண்டாடுகிறீர்களே, வாழும்போதே ஒரு எழுத்தாளனை கொண்டாடுங்கள். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அவன் வாழும்போது அவனை பாராட்டுங்க, 2 வார்த்தை அவனுக்கு கை தட்டுங்க. அதை விட மிகச்சிறந்த பெருமை அவனுக்கு இருக்காது. ஒரு கவிஞன் வீட்டில் உட்காந்து இருக்கான், திருடன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். வந்த உடனே அந்த கவிஞன் தடுமாறி போடுறான். திருடன் என்னென்னவோ பார்க்குறான், வீட்டில் எதுவுமே இல்லை. அப்போ அந்த கவிஞன் சொல்கிறான், என் வீட்டில் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, ஒரு கவிதையாவது கேட்டு விட்டு போகிறாயா, உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறானே, அதுதான் ஒரு கவிஞனுடைய மனம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் இந்த கூட்டத்தில் உண்மையிலேயே திருச்சபை, ஏன் ஐயா கிட்ட அடிக்கடி சொல்றேன், நாளைக்கு நீங்கள் ஒரு உயர் பதவியில் வந்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற எழுத்தாளர்களை, கவிஞர்களை திருச்சபை நிறைய நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். ஏன் அடுத்த தலைமுறைக்கு இலக்கியத்தை கொண்டு செல்ல வேண்டும். கிறிஸ்தவர்கள் அதை செய்ய வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றீங்கன்னா, நான் ஜப்பானுக்கு போயிருக்கிற போது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு சென்றேன். அப்போ அங்கே பள்ளியில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் ஹிரோஷிமா நாகசாகிக்கு அழைத்து சென்றார்கள். நான் கேட்டேன், ஹிரோஷிமா நாகசாகியில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, எதுக்கு குழந்தைங்களை அங்கே கூப்பிட்டுட்டு போகிறீங்க, நல்ல இயற்கை சூழல், இல்லைன்னா ஒரு தீம் பார்க்கு தானே கூப்பிட்டுட்டு போகணும் போது அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் சொன்னார், ஹிரோஷிமாவுக்கு ஏன் நாங்கள் எங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு போகிறோம் என்று சொன்னால், இங்கு தான் ஜப்பான் அழிந்து விடும் என்று உலகம் நினைத்தது, ஆனால் ஜப்பான் இங்கிருந்து தான் முளைத்தது என்று வருங்கால தலைமுறைக்கு தெரிய வேண்டும், அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். வருங்கால தலைமுறைக்கு தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் திருச்சபையிலே கவியரங்கங்கள், திருச்சபையிலே பட்டிமன்றங்கள், திருச்சபையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களை, எழுத்தாளர்களை அங்கீகரிக்கக்கூடிய அளவிலே நடந்தால் நிச்சயமாக அது வளரும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதை நீங்கள் முன்னெடுத்து இருக்கிறீர்கள். ஐயாவுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும், பாலையா அவர்களுக்கு. இதை நாளை நீங்கள் மிக முக்கிய பொறுப்பில் வந்தால் நிறைய கவியரங்கள், நிறைய பேச்சுகள், நிறைய போட்டிகள் இளைஞர்களுக்கு நடத்தணும். இன்னைக்கு தமிழே பேச மாட்டேன்றானே, தமிழ் தாயே இங்கிலீஷ்ல எழுதி வச்சு பாடுறான் ஸ்கூல்ல. தமிழ் தாயே நீராறும் கடல் உடுத்த, தமிழ் தாய் வாழ்த்துல ஏதாவது பிரச்சனை பண்ண போறேன்னு நினைக்காதீங்க. நீராறும் கடல் உடுத்த என்று இங்கு ஆங்கிலத்தில் எழுதி பாடுகிறான். அப்ப தமிழ் எவ்வளவு முக்கியம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு. இன்னைக்கு இலக்கியம் என்று சொன்னாலே ஏதோ யாரோ பாரதியார், வள்ளுவர் எல்லாம் சொல்லுகிறீர்கள். சரி, எப்படி வந்துச்சு? முதல் அச்சுக்கூடம் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடியில் தானே இருக்கிறது. முதல் ஒரு எழுத்தை அச்சில் பார்ப்பது, ஒரு குழந்தையை எப்படி தாய் பார்க்கிறார் அப்படி பார்த்தது கிறிஸ்தவர்கள் தானே. அப்ப ஏன் இதை மறைக்கிறது? நாம் வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும். வரலாற்றை என்றைக்கு ஆவணப்படுத்துகிறீர்களோ, நம்மில் இருப்பவர்களை நாம் என்றைக்கு தூக்கி பிடிக்கிறோமோ அன்றைக்குத்தான் திருச்சபை சமூகத்தால் அங்கீகரிக்கப்படும். நீங்க வெறும் நான் சர்ச்சில் பெரியாள் அப்படின்றதை விட சமூகத்தில் இருக்கிறவர்கள் பெரியாளாக இருப்பதற்கு சபை உதவுவதற்கு நாம் என்ன வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்படி நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஒரு படகு கடலை அசைக்கிறது. ரமேஷனுடைய இந்த படகு நிச்சயமாக இலக்கிய உலகை அசைக்கும். நாளை இன்னும் பல சிகரங்களை அவர் தொட வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.